எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை மிக தெளிவாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது ஈரோடு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சதீஷ். ஈரோடு மாவட்டம் எவ்வாறு இருக்கிறது கள நிலவரம்? இந்த ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ன்றது கொங்கு மண்டலத்துல இன்னும் ஃபர்தரா போய் அனலைஸ் பண்றோம். இது வந்து இந்த தொகுதியில 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அது ஈரோடு கிழக்கு, மேற்கு, இந்த ஈரோடு சிட்டி சைடு, அப்புறம் மொடாக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி, அப்புறம் பெருந்துறை சட்டமன்ற தொகுதி, பவானி சட்டமன்ற தொகுதி, கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி, அந்தியூர் சட்டமன்ற தொகுதி, அப்புறம் பவானி சாகர் சட்டமன்ற தொகுதி. ஸோ இது ஒரு பெரிய மாவட்டம், ஒருங்கிணைந்த ஈரோடு மாவட்டம் தான். அப்புறம் கொஞ்சம் ஈரோடு திருப்பூர் கொஞ்சம் ஸ்பிளிட்டை ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இந்த மாவட்டத்துல எப்படி இருக்கு களம்ன்றது பார்க்கலாம். முதல்ல இந்த ஈரோடு கிழக்குன்னு ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஈரோடு கிழக்குல சமீபத்துல 2 முறை இடைத்தேர்தல் நடந்தது. 2021 அங்க எம்எல்ஏ இருந்த திருமகன் ஈவேரா வந்து ஒரு அன்பார்ச்சுனேட்லி அவர் மறைந்தார். அதுக்கப்புறம் அவர் தந்தையார் இருந்தார், அவரும் இறந்தாரு. இப்போ வந்து இந்த ஈரோடு கிழக்குல களம் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஈரோடு கிழக்குல 2011 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த தொகுதி வந்து இந்த 2008 டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் தான் ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இந்த 2011 ஈரோடு கிழக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்க விசி சந்திரகுமார் வந்து அன்னைக்கு தேமுதிகல இருந்தாரு. அவரை அதிமுக கூட்டணியில் கண்டெஸ்ட் பண்ணி 50% ஓட்டு எடுத்திருக்காரு. ஒரு தேமுதிக வேட்பாளருக்கு வந்து 50%னா அவருக்கு அங்க கிளவுட் இருக்கு, அந்த கட்சிக்கும் கொஞ்சம் கிளவுட் இருக்கு. அங்க அந்த பிளஸ் ஏடிஎம்கே ஓட்டு கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் இருக்குன்றதால அவர் 50% ஓட்டு எடுத்து ஒரு நல்ல கேண்டிடேட். அந்த 50% எடுத்திருக்கு. அவருக்கு எதிராக வந்து இன்றைக்கு அமைச்சர் முத்துசாமி அவர் கண்டெஸ்ட் பண்ணாரு. அப்போ வந்து ஈரோடு ஈஸ்ட்ல இருந்து கண்டெஸ்ட் பண்ணாரு. அவர் வந்து 43% எடுத்திருக்காரு. ஸோ திமுக தோக்குற எலெக்ஷன்ல அவங்க ஸ்டேட் ஆவரேஜோட அங்க அதிகமா எடுத்திருக்காங்கன்னா, அப்பனா அந்த களம் வந்து அந்த தொகுதி வந்து கொஞ்சம் திமுகவுக்கு ஸ்ட்ரக்சர் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அடுத்து வந்து 2016 என்ன ஆகுதுன்னா, இதே விசி சந்திரகுமார் வந்து அப்போ தேமுதிக வந்து மக்கள் தேமுதிகன்னு கட்சி ஆரம்பிச்சு அப்படி உதயசூரியன் சின்னத்துல கண்டெஸ்ட் பண்றாரு அவரு. அப்போ வந்து 38.5% ஓட்டு எடுக்கிறாரு. அதிமுகவை சேர்ந்த கேசி தென்னரசுன்றது 43.8% ஓட்டு எடுக்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஓட்டு குறைவா தான் அன்னைக்கு வின்னிங் மார்ஜின் இருந்தது. தேமுதிக அன்னைக்கு வந்து 4.5% ஓட்டு. ஸோ தேமுதிக இங்க சிக்னிபிகன்ட் ஓட்டு கொஞ்சம் இருக்கு. பாஜகவுக்கு அந்த சிட்டி சைட்ல கொஞ்சம் ஒரு 3.4% ஓட்டு 2016 இருக்கு. இப்ப 2021 என்ன ஆகுதுன்னா, திருமகன் ஈவேரா காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்ணும்போது 44.2% ஓட்டு இருக்கு. அதாவது 6% கூடுதலா இருந்திருக்கு. அதே அணிதான். ஏன்னா மற்ற பிளேயர்ஸ் பெருசாக ஓட்டு இருக்க மாதிரி இல்லை, மற்ற அந்த மக்கள் கூட்டணி கட்சிகள் பெருசாக ஓட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி இவங்க கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கொஞ்சம் ஓட்டு இருக்கு. ஸோ அப்படி எல்லாம் வச்சு 44.2% எடுத்திருக்கு. அதிமுகவுக்கு வந்து அதிமுக சார்பாக வந்து தமாகால இருந்து கேண்டிடேட் கண்டெஸ்ட் பண்ணாங்க யுவராஜ். அவர் 38.4%. ஸோ அதிமுக ஓட்டு கொஞ்சம் திமுகவுக்கு வந்திருக்கு. நாம் தமிழர் வந்து ஒரு நல்ல ஒரு 11,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஒரு 7.5% ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸ்டேட் ஆவரேஜோட அது அதிகமான ஓட்டு நாம் தமிழர் எடுத்தாங்க. 2016 நீங்க ஃபர்ஸ்ட் அவங்க தேர்தல் இங்க காணும்போது நாம் தமிழர் எவ்வளவு ஓட்டு எடுத்திருக்காங்கன்னா, 2016 ஃபர்ஸ்ட் டைம் தேர்தல் கிளம்பும்போது 1000 ஓட்டு கம்மியாக தான் எடுத்திருக்காங்க. அங்கேருந்து 11,000 ஓட்டுன்றது ஒரு நல்ல ஓட்டு தான். நீங்க இந்த நாம் தமிழர் ஓட்டுக்கு மட்டும் நீங்க அந்த பைப்போல் நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. சட்டமன்ற தேர்தலில் 11,600 ஓட்டு எடுத்திருக்காங்க. அப்புறம் 2022 நடந்த பைப்போல், 23 நடந்த பைப்போல்ல 10,800 ஓட்டு. அப்புறம் கடந்த ஆண்டு நடந்த எதிர்த்து கட்சியில் யாருமே இல்லாத 24,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. 15% வரைக்கும் போயிருக்காங்க. அது வந்து யாருமே கண்டெஸ்ட் பண்ணாதப்போ அந்த என்டிஏ ஓட்டு கொஞ்சம் போயிருக்காங்க. இப்போ பார்லிமெண்ட் பொசிஷன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, இப்போ 2024 பார்லிமெண்ட்ல திமுக சார்பாக போட்டியிட்ட பிரகாஷ் வந்து 57% ஓட்டு எடுக்கிறாரு. 2வது இடத்துல அதிமுக சேர்ந்த ஆற்றல் அசோக், அவர் 23% ஓட்டு எடுத்தார். அப்புறம் நாம் தமிழர் 8% எடுக்க, தமிழ் மாநில காங்கிரஸ் 8% எடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வேளை தமிழ் மாநில காங்கிரஸ், அதாவது பாஜக ஓட்டு ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர் ஆனா கூட
இவங்க கம்ஃபர்டபுளா இருக்காங்க. திமுக இந்த தொகுதியில கம்ஃபர்டபுள் லீட்ல இருக்காங்க. அவங்க காங்கிரஸ் 21 காங்கிரஸ் கொடுத்தா 44%, இதே திமுக அந்த தேர்தலுக்கு 45 தாண்டி இருப்பாங்க. ஸோ அநேகமா எனக்கு தெரிஞ்சு இந்த விசி சந்திரகுமார் கூட திரும்ப சீட்டு கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. அந்த அடிப்படையில நான் வந்து இந்த தொகுதி வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு திமுகன்னு தான் சொல்வேன். திமுக வந்து ஈரோடு கிழக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. அடுத்து ஈரோடு மேற்கு. ஈரோடு மேற்கு வந்து ஒரு சிட்டிங் அமைச்சர் தொகுதி. அது ஒரு பவர்ஃபுல் அமைச்சராக இருக்க இந்த கவர்மெண்ட்ல அவருக்கு வந்து வீட்டு வசதி துறை மட்டும் இல்லை, இப்போ செந்தில் பாலாஜி முன்ன பார்த்துக்கிட்ட அந்த டாஸ்மாக் துறையும் இவருக்கு எழுத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈரோடு மேற்கு பார்த்தீங்கன்னா இதுவும் 2008 டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் தான் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 2011 தான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். ஸோ 2011 இங்க எப்படின்னா அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கம் அவர் தான் கண்டெஸ்ட் பண்ணாரு. அவர் வந்து 60% ஓட்டு இங்க எடுக்கிறாரு. இப்போ வந்து ஈரோடு கிழக்குல கண்டெஸ்ட் பண்ணார்ல தமிழ்நாடு ஜீவராஜ், அவர் தான் இப்போ 11 கண்டெஸ்ட் பண்ணாரு இங்க. அவர் வந்து 35% தான் இங்க மேற்குல எடுக்கிறாரு. அடுத்து 2014 முத்துசாமி இங்க வராரு. அப்பவும் KV ராமலிங்கம் முத்துசாமி கொஞ்சம் டைட்டா தான் இருந்துச்சு, டைட்டான ஃபைட்டா தான் இருந்துச்சு. அதுல வந்து ஒரு 5000 ஓட்டு வித்தியாசத்துல KV ராமலிங்கம் ஜெயிக்கிறாரு. இதுல வந்து என்னன்னா ஈஸ்வரமூர்த்தி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, அப்ப அவங்க வந்து அவங்க 3 கிட்டத்தட்ட 4% ஓட்டு கிட்ட எடுத்திருக்காங்க. மதிமுகவுக்கும் இங்க ஒரு டீசென்ட் ஓட்டு இருக்கு. அப்புறம் 2021 என்னன்னா முத்துசாமி வந்து கிட்டத்தட்ட 50% ஓட்டு கிட்ட இருக்காரு. KV ராமலிங்கம் வந்து கிட்ட 38.6%. ஏன்னா அந்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஓட்டு, மதிமுக ஓட்டு எல்லாமே கன்சாலிடேட் ஆகி வந்திருக்கு. பிளஸ் அதிமுக ஓட்டு கொஞ்சம் நாம் தமிழர் பிரிச்சிருக்காங்க. நீங்க நாம் தமிழர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் தேர்தல் ஈரோடு 2014 என்னன்னா 2400 ஓட்டு தான் எடுக்கிறாங்க. 2வது தேர்தல் வந்து இங்க வந்து ஒரு 13300 ஓட்டு கொஞ்சம் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து 2 ஆக்சுவலி KV ராமலிங்கம் முன்னாள் அமைச்சர் தான், முத்துசாமி முன்னாள் அமைச்சர், கொஞ்சம் டைட்டா இருக்கக்கூடிய தொகுதி தான் இது. பிளஸ் இது கொஞ்சம் அர்பன் சீட்ஸ் நல்லாவே ஓட் ஸ்பிளிட் ஆகக்கூடிய தொகுதியும் இருக்கு. நீங்க இதுல பார்லிமெண்ட் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா இங்க ஈரோடு பார்லிமெண்ட்ல இவர் பிரகாஷ் 55% எடுத்துடுறாரு. இங்க அவரை எதிர்த்து ஆற்றல் அசோக் அவர் 23% தான் எடுத்திருக்காங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் 10% தான். ஸோ அவங்க 2 பேர் சேர்த்தால 33% தான் இருக்கு. பட் KV ராமலிங்கம் கொஞ்சம் இன்னும் கனெக்ட் கொஞ்சம் நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைப்பாரு. ஆனா என்னன்னா இவருக்கு வந்து திமுக கொஞ்சம் கம்ஃபர்டபுள் லீட்ல இருக்காங்க. அந்த அமைச்சருக்கு ஓட்டு போடுறாங்கன்னா அவருக்கு ஒரு எட்ஜ் கிடைக்கும். அது மட்டும் இல்ல இங்க வந்து தாவேகா வந்து இந்த ஈரோடு ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் இந்த பகுதிகளில் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கு. நாம் தமிழ் கொஞ்சம் சிட்டி சைடுன்னு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும், நாம் தமிழ் வாக்குகளை கொஞ்சம் பலவீனப்படுத்தலாம். அதனால நான் வந்து இந்த தொகுதியும் நான் வந்து என்னதான் KV ராமலிங்கம் நல்ல கேண்டிடேட்டா இருந்தாலும் திமுகவுக்கு ஒரு ஹெல்தி லீடரா கொடுக்குறேன். அடுத்து மொடாக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி. மொடாக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி வந்து கடந்த தேர்தலில் பாஜக வெற்றி பெற்ற தொகுதி. இந்த தொகுதியை எடுத்துக்கிட்டோம்னா இதுவும் நம்ம கிட்டத்தட்ட சேலம்ல பல தொகுதியில் பார்த்தோம்ல. இப்ப நம்ம 67 71 திமுக பாசிட்டிவ் எஸ்டாப்ளிஷ் இருப்பாங்க, அப்புறம் அதிமுக வந்த அப்புறம் பலவீனம் ஏற்பட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு தொகுதி தான் இது. இங்க வந்து 67 திமுக ஜெயிச்சிருக்காங்க, 71 ஜெயிச்சிருக்காங்க. 77 அப்புறம் தொடர் தோல்வி இருக்காங்க. அப்புறம் சுப்புலட்சுமி ஜெகதீஷன் அவங்க 77 ஜெயிச்சாங்க. அப்புறம் அதிமுக பாலகிருஷ்ணன் ஜெயிச்சாங்க. அப்புறம் திரு கணேஷ் மூர்த்தி முன்னாள் ஈரோடு MP மதிமுக இருக்கிறவர், அவர் ரீசெண்டா இருந்தாரு. அவர் வந்து இங்க 89 ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் மாறி மாறி கொஞ்சம் திமுக அதிமுக அணின்னு மாறி மாறி ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. எந்த கட்சிங்க ஸ்டேட்ல தான் அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அதாவது 89 தொடர்ந்து 96 திமுக ஜெயிக்கிறாங்க, 2006 திமுக அணியில காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க. 2021 சுப்புலட்சுமி ஜெகதீஷன் கண்டெஸ்ட் பண்ண அவங்க வெற்றி பெறுவார்கள் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. பட் ஒரு ஸ்மால் மார்ஜின்ல வந்து இவங்க பாஜக சேர்ந்த சரஸ்வதி ஜெயிச்சிட்டாங்க. அது திமுக மிஸ் பண்ண தொகுதி, திமுக வெற்றி பெற வேண்டிய தொகுதி. சுப்புலட்சுமி ஜெகதீஷன் மட்டும் ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்க ஸ்பீக்கரா கூட வந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் எதிர்பார்ப்பு அவங்க மேல இருந்தது. இதுல நம்ம 2011 இந்த தொகுதியில் எப்படி இருக்கு ட்ரெண்ட்னு பார்க்க. 2011 பார்த்துட்டோம்னா அதிமுக சேர்ந்த கிட்டுசாமி வந்து 57% ஓட்டு எடுக்கிறாங்க. காங்கிரஸ் வேட்பாளர் காங்கிரஸ் 31% தான் எடுக்கிறாரு. அப்புறம் 16 அதிமுக இப்ப சிவசுப்ரமணியம் வந்து 43.6% எடுக்கிறாங்க. அப்புறம்
அதிமுக சச்சிதானம் வந்து ஒரு 3000 ஓட்டு வித்தியாசத்தில் தூக்குறது 42.3. அப்போ வந்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இங்கே ஓட்டு இருக்கு, அவங்க 5600 ஓட்டு அவங்க இருக்கிறாங்க. தேமுதிக 2.25% ஓட்டு இருக்கு. அப்புறம் பாஜகவுக்கும் உங்களுக்கு டீசென்ட் ஓட்டு அது 2% ஓட்டு. நாம் தமிழர் முதல் தேர்தல் நோட்டாவை கம்மியாக ஓட்டு எடுத்திருக்காங்க, 1700 ஓட்டு எடுத்திருக்காங்க. 21ல என்ன இருக்குன்னா சி சரஸ்வதி இங்க 43.1, இவங்க சுப்புலட்சுமி ஜெகதீஷன் 42.9, ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்ற 300-400 ஓட்டு வித்தியாசத்துல இங்க தோத்துருக்காங்க. நாம் தமிழர் வந்து ஒரு 12,000 ஓட்டு அவங்க ஸ்பிட் பண்ணி எடுத்திருக்காங்க. அதாவது திமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகள் தான் அது கொஞ்சம் ஸ்பிட் பண்ணி வராம பார்த்துக்கிட்டாங்க. மக்கள் நீதி மையத்துக்கு கொஞ்சம் டீசெண்டா இருக்கு, கொஞ்சம் ஒரு 4500 ஓட்டுன்றத இருக்காங்க. ஒருவேளை விஜய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது மக்கள் நீதி மைய ஓட்டு விஜய் கொஞ்சம் வரும், நாம் தமிழர் ஓட்டு கொஞ்சம் குறையும் அப்படிதான் நான் பாக்குறேன். இங்க வந்து பார்லிமெண்ட்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பார்லிமெண்ட்டை பொறுத்தவரை இங்க வந்து பிரகாஷ் வந்து 58% எடுத்திருக்காரு. ஆட்டல் அசோக் இன்ஃபேக்ட் அவர் சுப்புலட்சுமி சரஸ்வதியோட புறவினர் தான் அவர், அதிமுக பிரகாஷ் 22% வருது. அப்புறம் தமாகாவுக்கு 8% ஓட்டு இருந்திருக்கு. இங்கேயும் தமாக அதிமுக சேர்ந்தா கூட அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண முடியாது, அந்த நல்ல லீட் தான் இருக்கு. பிஜேபி சிட்டிங் தொகுதி மோஸ்ட்லி பிஜேபி தான் கேட்டு வாங்குவாங்க. இதுக்கு கூட அண்ணாமலைக்கு ஃபர்ஸ்ட் அவர் இருந்தாருன்னா கண்டெஸ்ட் பண்ணுவாருன்ற சூழல் இருந்தது. பட் அவர் கண்டெஸ்ட் பண்ணுவாரான்றது தெரியல, எனக்கு தெரிஞ்சு கண்டெஸ்ட் பண்ண மாட்டாரு. இங்க வேற அப்படின்ற போது அந்த பிஜேபி வாக்குகள் கொஞ்சம் நிறைய நாம் தமிழர் விஜய் அப்படி போகும் வாய்ப்பு நிறைய இருக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திமுக இந்த தொகுதியில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா அவங்க இருக்காங்க. நல்ல கேண்டிடேட் போட்டாங்கன்னா உறுதியா திமுக வெற்றி பெற்றலாம். அடுத்து பெருந்துறை சட்டமன்ற தொகுதி. பெருந்துறையை பொறுத்தவரை இங்க வந்து திமுகவுக்கு வந்து இந்த போன்ற இது இப்ப நம்ம கோர் கொங்கு இந்த திருப்பூர் சுற்றுவட்டாரத்துல போற இடத்துல அங்க கொஞ்சம் திமுக பலவீனமாக, அதிமுக அங்க ரொம்ப ஸ்ட்ரக்டா இந்த ட்ரெடிஷனல் கேவிஜி பெல்ட்ன்ற அதிமுக ஸ்ட்ரக்சர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அன்லஸ் அதர்வைஸ் இந்த கேண்டிடேட்டுக்கு கிளவுட் இல்லைன்னா இந்த மாதிரி பகுதியில் ஜெயிக்க முடியாது. இங்க எப்படி அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இங்க வந்து இந்த பெருந்துறை தொகுதியை பொறுத்தவரை திமுக அங்க வெற்றி பெற்றதே கிடையாது. எப்பவுமே அதிமுக கோட்டையா தான் இருந்திருக்கு. 71ல கம்யூனிஸ்ட் ஜெயிச்சாங்க, அப்புறம் 77ல அதிமுக, அப்புறம் 80ல கம்யூனிஸ்ட் அதிமுக அணியில, 84, 89, 91 வரைக்கும் அதிமுக ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் 96ல மீண்டும் கம்யூனிஸ்ட், அது 96க்கு அப்புறம் தொடர்ந்து இவங்க அதிமுக தான் ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக சேர்ந்த தோப்பு வெங்கடாச்சலம் 2011-16 ஜெயிக்கிறாங்க. அவருக்கு சீட்டு கிடைக்கலன்னு அவர் திமுக வந்திருக்காரு. அவர் சீட்டு கிடைக்கல இண்டிபெண்டா கண்டெஸ்ட் பண்ணாரு. அப்புறம் அவர் இண்டிபெண்டா இருந்தவர் திமுகவுக்கு வந்திருக்காரு. மோஸ்ட்லி அவர் தான் திரும்ப கண்டெஸ்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். 2026ல 11ல பாத்தீங்கன்னா தோப்பு வெங்கடாச்சலம் வந்து 60% ஓட்டு ஜெயிக்கிறாரு. திமுக அணியில போட்டிட்ட கொங்குநாடு மக்கள் கட்சியோட வேட்பாளர் KKC பாலு வந்து 30% ஓட்டு தான் எடுக்கிறாரு. அப்புறம் 2016ல என்னன்னா தோப்பு வெங்கடாச்சலம் 44% எடுக்கிறாங்க. அப்புறம் திமுக வேட்பாளர் KP சாமி வந்து அவங்க 37% எடுக்கிறாங்க. KKC பாலு அப்போ கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சின்னு கண்டெஸ்ட் பண்ற அவர் இங்க கிட்டத்தட்ட 8% ஓட்டு எடுக்கிறாரு. அந்த அடிப்படையில் அவருக்கு சீட்டு கொடுக்கப்படுது 2021ல. இப்போ எடப்பாடி ஒரு கொங்கு வேளாளர் கொண்டு சிஎம் அப்படி என்ன ஆகுதுன்றத பார்க்கலாம். 21ல என்ன ஆகுதுன்னா அதிமுக ஜெயக்குமார் அவர் 44% எடுக்கிறாரு. KKC பாலு வந்து 37% எடுக்கிறாரு. இதுல வந்து தோப்பு வெங்கடாச்சலம் அவர் 10,000 ஓட்டை வந்து ஸ்பிட் பண்ணி எடுத்துடுறாரு. அது 10,000 ஓட்டு ஸ்பிட் பண்ணாட்டி கூட அதிமுக ஜெயிச்சிருக்கு. அந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் அங்க இருக்கு. நாம் தமிழர் வேட்பாளர் இங்க நாம் தமிழருக்கு வந்து இங்க 10,000 ஓட்டு எடுத்து வந்து பெரிய விஷயம். ஏன்னா இந்த மாதிரி தொகுதியில கொஞ்சம் கிராமப்புற பகுதியில் பகுதியில 10,000 ஓட்டு எடுத்து பெரிய விஷயம். இவங்க 1400 ஓட்டு தான் 2016 எடுத்தாங்க நாம் தமிழர். அங்க இருந்து 10,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. அதுவே பெரிய விஷயம் தான். அது 24 பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் வருது. இந்த
இந்த பெருந்துறை சட்டமன்ற தொகுதி. அவங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சி 41% எடுக்கிறாங்க, அதிமுக 34%. அதிமுக பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம பாஜக 14% வச்சிருக்காங்க. ஸோ அதிமுக பாஜக ஓட்டு ஒன்று சேர்ந்தா கிட்டத்தட்ட 48% வருது. திமுக விட கம்ஃபர்டபுள் லீடு. ஒருவேளை திமுக தோப்பு எங்கடாச்சும் கண்டஸ்ட் பண்ணா அந்த லீடு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ப்ளஸ் நாம் தமிழர் 8% எடுத்திருக்காங்க. அவங்க ஏறத்தாலும் அவங்க சட்டமன்றத்தை பெற்றதை விட ஒரு 3% கூடுதலாக நாம் தமிழர் விட்டுருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த தொகுதியில் என்னன்னா அதிமுகவுக்கு நல்லாவே வச்சிருக்கு. இவன் தோப்பு எங்கடாச்சும் கண்டஸ்ட் பண்ணி லோக்கல் கிளவுட்டர்கள் லீடராக இருந்தாலும் அதிமுகவுக்கு ஒரு கொஞ்சம் எட்ஜ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அந்த பெருந்துறைன்றது அதிமுக ஃபேவரபுளான ஒரு தொகுதி. அடுத்து பவானி தொகுதியை பொறுத்தவரை இது வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் KC கருப்பண்ணன் கண்டஸ்ட் பண்ற தொகுதி. இதுவும் எனக்கு தெரிஞ்சு திமுக வந்து 67-71 எஸ்டாப்ளிஷ் தான். அதுக்கப்புறம் திமுக வெற்றி 71க்கு அப்புறம் திமுக வெற்றி பெற்றதே கிடையாது. இங்க 77க்கு அப்புறம் அதிமுக கோட்டையாக இங்க இருந்திருக்கு. எம்ஆர் சவுந்தரராஜன், PG நாராயணன், அப்புறம் 89 ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ஜெயிக்கிறாரு. இன்றைக்கு திமுக அமைச்சர் முத்துசாமி, இவர் வந்து 91ல இந்த தொகுதியை ஜெயிக்கிறாரு. அப்புறம் 96ல வந்து இங்க தமாக இருக்கிறாருங்க. KC கருப்பணன் முதல் முறை 2001ல ஜெயிக்கிறாரு. 2006ல திமுக கூட்டணியில பாமக ஜெயிக்கிறாங்க. 11ல PG நாராயணன் மீண்டும் ஜெயிக்கிறாரு. 16, 21ல KC கருப்பணன் ஜெயிக்கிறாரு. இப்ப 11ல என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். 11ல PG நாராயணன் வந்து 54% ஓட்டு எடுத்து ஜெயிக்கிறாரு. 2008ல பாமகவை சேர்ந்த KS மகேந்திரன், அவர் வந்து 36.8% ஓட்டு எடுக்கிறார். 16ல வந்து KC கருப்பணன் 45% எடுத்திருக்காரு. அப்போ திமுக வேட்பாளர் சிவகுமார் வந்து 32% எடுத்திருக்காரு 16ல. பாமகவுக்கு இங்க ஒரு 10% ஓட்டுங்க ப்ரூவன் இருக்கு. தேமுதிகவுக்கு ஒரு 3% ஓட்டு இருக்கு. ஸோ இந்த 45-10 சேரும்போது எவ்வளவு ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 21ல 50%, கிட்டத்தட்ட 5% ஓட்டு KC கருப்பணன் உள்ள கொண்டு வந்துட்டாரு. திமுக சேர்ந்த KP துரைராஜ் வந்து கொஞ்சம் 38% எடுக்கு. நாம் தமிழருக்கு இங்க ஒரு நல்ல வளர்ச்சிக்கு 10,400, அந்த 5% நாம் தமிழருக்கு போயிருக்கு. அங்க நாம் தமிழருக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இங்க கிடைக்குது. மக்கள் நீதி மையத்துக்கு 2000 ஓட்டு இப்படி கிடைச்சிருக்கு. ஸோ இந்த தொகுதியில பார்லிமெண்ட்ல வந்து அதிமுக வந்து 37% எடுக்கிறாங்க, லீட்ல இருக்காங்க. 2வது இடத்துல CP அவங்களும் 37% எடுத்து ஆல்மோஸ்ட் க்ளோஸா பின்னாடி வர்றாங்க. பாஜகவுக்கு 15% இருக்கு, அப்புறம் 8% நாம் தமிழருக்கு. அந்த பாஜக அதிமுக இந்த தொகுதியில வந்து நல்லாவே கொஞ்சம் ஓட் டிரான்ஸ்ஃபர் நல்லாவே இருக்கும். அதனால அவங்க 50% வந்துடுவாங்க. நாம் தமிழர் வந்து சட்டமன்ற தேர்தல்ல இருந்து ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஒரு 5% எடுத்தது நல்ல ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு நல்ல growth காட்டியிருக்காங்க. 8% அவங்க இஷ்யூல தேர்தலில். ஸோ இது வந்து திமுகவை இந்த தொகுதியில் பாதிக்குது. இது அப்படி இருக்கும்போது விஜய் போன்ற ஃபோர்ஸஸ் வந்து இன்னும் திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தால் இந்த தொகுதி வந்து கம்ஃபர்டபுளா வந்து அதிமுக கொடுத்தலாம். ஷூரா KC கருப்பணன் மீண்டும் ஜெயிச்சிருவாரு. அடுத்து அந்தியூர் தொகுதி வந்து இந்த பகுதிகளில் திமுக திராவிட இயக்கம் கொஞ்சம் பாசிட்டிவா எஸ்டாப்ளிஷ் ஆன ஏரியா. ஏன்னா இங்க வந்து கொஞ்சம் வன்னியர் ஓட்டு கொஞ்சம் அங்க இருக்கு. ஆனா அந்தியூர்ல வந்து கொஞ்சம் திமுக கொஞ்சம் பாசிட்டிவ் ஓட்டு இருக்கு. அதிமுகவுக்கு ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு. நீங்க வந்து இது அந்தியூர்ல பாத்தீங்கன்னா இங்கேயும் 67-71ல திமுக ஜெயிக்கிறாங்க. அப்புறம் 77 அதிமுக ஆதிக்கம் இங்க ஸ்ட்ராங்காவே இருக்கு. 89ல கூட எங்க அதிமுக தான் மீண்டும் ஜெயிக்கிறாங்க. அப்ப திமுக வந்து 96ல இங்க ஜெயிக்கிறாங்க. அப்புறம் மீண்டும் 2001ல பாமக அது வன்னியர் ஓட்டு கொஞ்சம் இருக்கு. அப்புறம் 2006ல திமுக மீண்டும் ஜெயிக்கிறாங்க. 11, 16ல அதிமுக, அப்புறம் 21ல மீண்டும் திமுக ஜெயிக்கிறாங்க. அப்படின்னா அந்த வன்னியர் ஓட்டு ப்ரோ டிஎம்கேவா அது இருக்கு, அதை வச்சு திமுக ஜெயிக்கிறாங்க. இப்போ 2011 பொசிஷன் இந்த தொகுதியில் எப்படி இருக்குன்னா அதிமுகவை சேர்ந்த ராமநாதன் என்றவர் 55% ஓட்டு எடுக்கிறார். திமுகவை சேர்ந்த NKKP ராஜா வந்து 53,000 ஓட்டு எடுத்து 37% ஓட்டு எடுத்திருக்காரு. ஸோ அப்பவே வந்து அதிமுக ஹெல்தி லீட் 17% லீட்ல இருக்காங்க. அப்புறம் 2016ல என்ன ஆகுதுன்னா அதிமுக சேர்ந்த
ராஜகிருஷ்ணன் வந்து 42% ஓட்டு எடுக்கிறாரு. திமுகவை சேர்ந்த ஏஜி வெங்கடாச்சலம், இப்போ சிட்டிங் எம்எல்ஏ ஏஜி வெங்கடாச்சலம் ஆல்மோஸ்ட் 39.07% ஸ்டேட் ஆவரேஜோட ஈக்குவலா எடுத்துட்டாரு. பாமகவுக்கு வந்து இங்க ஒரு 6% ஓட்டு அங்க தனியா ஸ்பிளிட் பண்ணி எடுத்திருக்காங்க. அப்புறம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 3% ஓட்டு எடுத்திருக்காங்க. தேமுதிக கொஞ்சம் ஓட்டு இருக்கு. நாம் தமிழர் வந்து இங்க ஒரு 1000 ஓட்டு எடுத்திருக்காங்க. பாஜகவுக்கும் கிட்டத்தட்ட 2000 ஓட்டு கிட்ட இங்க இருக்கு. இப்ப 2021 இங்கன்னா திரு வெங்கடாச்சலம் வந்து 39 5% ஜம்ப் அவங்க வந்திருக்கு. அதிமுகவுக்கு வந்து அதிமுகவும் கொஞ்சம் வாக்குகள் இன்க்ரீஸ் பண்ணி 42% எடுத்த அதிமுக வந்து 44% இருக்கு. பட் திமுகவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு கொஞ்சம் 2000 ஓட்டு கூடுதலா பெற்று இங்க வெற்றி பெற்றிருக்காங்க. நாம் தமிழர் வந்து இங்க 8200 ஓட்டு இங்க எடுத்திருக்காங்க. மக்கள் நீதி மையம் வந்து 2400 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம இந்த இன்ஃபர் பண்ண வேண்டியதுன்னா, அந்த 6% பாமக எடுத்தாங்க 2016 அது வந்து அதிமுக பெருசா டிரான்ஸ்பர் ஆகல. ஆனா பாஜக எடுத்த 1% ஓட்டு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. பட் பாமக எடுத்த ஓட்டு அந்த 1 இயர் ஓட்டு ப்ரோ டிஎம்கே இருக்கு. நான் முன்னமே சொன்னோம், இந்த கொஞ்சம் 1 இயர் ஓட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கு. அங்க திமுக கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. பிளஸ் இங்க அந்தியூர் செல்வராஜுக்கு வந்து இவங்க எங்க இது கொடுத்தாங்க. அந்தியூர் செல்வராஜுக்கு இவங்க ராஜ்யசபா கொடுத்தால அங்க இருக்க அறுதியர் ஓட்டும் கொஞ்சம் நல்ல கொஞ்சம் டிரான்ஸ்பர் இருக்குன்றதுல அந்த பாமக ஓட்டு இங்க டிரான்ஸ்பர் இருக்கு. அதை விட முக்கியமான நாம் தமிழர் வந்து பெருசா இங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஒருவேளை நாம் தமிழர் வந்து நம்ம மற்ற தொகுதி பார்க்கும்போது 21 10,000 ஓட்டு மேல எடுத்திருக்காங்க. இங்க வந்து எடுக்கல, 10,000 ஓட்டு தாண்டல. ஒருவேளை 10,000 ஓட்டு தாண்டி இருந்தாங்கன்னா திமுகவுக்கு பலவீனம் போயிருக்கும், திமுக தோத்துருக்கும். மக்கள் நீதி மையமும் பெருசா பண்ண மாட்டாங்க. ஸோ ஒருவேளை நாம் தமிழரோ தாவேக்காவோ இங்க பெர்ஃபார்ம் பண்ணா அப்ப திமுக கொஞ்சம் ரிஸ்க் வர வாய்ப்பு நிறைய இருக்கு. 24 பார்லிமெண்ட் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேர்தலை பொறுத்தவரை இங்க அதிமுக 33% இருக்கிறாங்க, சிபிஐ 42% இருக்காங்க, அப்புறம் பாஜக 15% எடுத்திருக்காங்க. இப்ப சிபிஐ 42னா அப்போ திமுக சட்டமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட 44 45 கூடுதலா வந்துடும். இந்த 15% பாஜக ஓட்டு இருக்குல்ல, இது எந்த அளவுக்கு டிரான்ஸ்பர் ஆகும் அதிமுகன்றதுதான் பெரியது. ஏன்னா இந்த 15%ல பாமகவோட 6% ஓட்டு இருக்கு. அது ஆகுமான்றது தெரியல. விஜய் ஃபேக்டர்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கு. ஸோ ரொம்ப ஒரு டைட் ஃபைட் ஆயிருக்கு இந்த தொகுதி. நான் வந்து ஒரு சின்ன எட்ஜு நான் வந்து இங்க திமுக கொடுக்குறேன். காரணம் அந்த ஓட் டிரான்ஸ்பர் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்கிறதால தான் நான் அவங்க திமுகவுக்கு நான் இந்த தொகுதியில் ஒரு எட்ஜு நான் கொடுக்குறேன். அடுத்து கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி. இந்த தொகுதியை பத்தி நம்ம ரொம்ப எல்லாம் ஆய தேவையில்ல. இது செங்கோட்டையனோட கோட்டை. அந்த தொகுதியில் நானே போய் பார்த்துருக்கேன். செங்கோட்டையனோட இண்டிவிஜுவல் அவுட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு கிராமத்துக்கும் அவர் தெரியும். இன்ஃபேக்ட் அந்த கிராமத்து மக்களே அவர் வந்து எப்படி அழைப்பாங்கன்னா, இவர் ஒரு இலவு மந்திரி தான் இவர் அழைப்பார். ஏன்னா கல்யாணத்துக்கு வர்றாரோ இல்லையோ சாவுக்கு வந்துடுவாரு கரெக்டானு. அவர் ஊர் வந்தா வீட்டுக்கு ஊர்ல சாவு வந்துருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அது வந்து ஒரு கிரவுண்ட் லெவல்ல எப்படி ஒரு பொலிட்டீஷியன் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்கு அது இது ரொம்ப எக்ஸாம்பிள். அவர் நெட்வொர்க்கும் ஊர்ல வந்து சூப்பரா இருக்கு. செங்கோட்டையன்னா எல்லாருக்குமே தெரியும். அதிமுகவை தாண்டி செங்கோட்டையன் மீது ஒரு அவ்வளோ நல்ல அபிப்பிராயம் இந்த கோபி பகுதியில இருக்கு. அதனாலதான் அவர் வந்து தொடர்ந்து அவர் தான் இந்த தொகுதி என்ற மாதிரி அவர் ஜெயிச்சுட்டு வர்றாரு. ஒரே முறைதான் 96 மட்டும்தான் அந்த அலையில தோத்துருக்க. மற்றபடி இங்க அதிமுக கோட்டையாவே இந்த கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியை மெயின்டைன் பண்ணிட்டு எல்லா கட்சியிலுமே அவர் கான்டாக்ட் இருக்கும். அப்படி இருக்கும்போது மற்ற கட்சியில் கூட வந்து ஒரு கேண்டிடேட்ல ஸ்ட்ராங்கா கேண்டிடேட் போடுற மாதிரி தானே நீங்க எனக்கு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் வேற யாராவது ஒரு வீக்கான கேண்டிடேட் போடுங்கன்ற அந்த மாதிரி வேற எங்கேயும் நான் வீக் கேண்டிடேட் போடுறேன். அந்த அளவுக்கு கான்டாக்ட்ல ஒரு நெக்ஸஸ் உள்ள ஒரு ஆள் தான் இவர். 2011 எப்படி பாத்தீங்கன்னா 54%. திமுக எதிராக போட்டிட்ட கொங்குநாடு மக்கள் கட்சி வந்து அவங்க ஒரு 30% எடுக்கிறாங்க, 52,000 ஓட்டு. 16 காங்கிரஸ் வேட்பாளர் கொஞ்சம் ஃபைட் கொடுத்துருக்காரு, 41% எடுத்திருக்காரு. ஆனாலும் இவர் 47% எடுத்து செங்கோட்டையன் வந்து அப்போ சிட்டிங் மினிஸ்டர் கிடையாது அவர் 16. அதனால அதுக்கப்புறம் சிட்டிங் மினிஸ்டர் ஆனோடனே அவர் வந்து கம்ஃபர்டபுள் ஆயிட்டாரு. 47% எடுத்தது 51% போயிட்டு மினிஸ்டர்ன்றால நிறைய செய்யலாம். திமுக எதிர்த்தாவில் போட்ட திமுக வேட்பாளர் வந்து பெருசா அவங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியல, 37% எடுத்தாங்க. பார்லிமெண்ட்ல இங்க எப்படி இவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, சிபிஐ வந்து இங்க 44% இருக்கிறாங்க,
அதிமுக 32%, பாஜக 16%. அதிமுக பாஜக சேரும்போது இங்க 46% வந்துடும். நாம் தமிழர் 8%. நாம் தமிழர் பார்த்தோம்னா நாம் தமிழ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்குன்னா 16ல் வந்து 1500 ஓட்டு எடுத்திருக்காங்க. அப்புறம் இங்க வந்து 11,000 ஓட்டு எடுத்திருக்காங்க 21ல. அதனால திமுக வந்து 40% தாண்ட முடியல. 41%, 16 திமுக 21ல ஏன் எடுக்க முடியல? நாம் தமிழருக்கு திமுக ஓட்டு கொஞ்சம் இழந்திருக்கு. அப்புறம் இதுலயே ஒரு 8% ஓட்டு இதுல வந்திருக்கு. அந்த அதிமுக ஃபைட் கொடுக்காததால மேபி இப்ப விஜய் வரும்போது கொஞ்சம் அதிமுக கொஞ்சம் அக்ரெசிவா ஃபைட் கொடுத்து நாம் தமிழ் ஓட்டு குறையலாம். விஜயால இந்த தொகுதியில் பெருசா இம்பாக்ட் நான் பண்ண முடியும்னு நான் நம்பல. பாஜக 14% ஓட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு உறுதியா செங்கோட்டையன் டிரான்ஸ்ஃபர் வேணும். செங்கோட்டையன் அந்த அளவுக்கு பாஜகவோடைய நட்பு எல்லா கட்சியிலும் அவருக்கு நல்ல கான்டாக்ட் இருக்கு, நல்லாவே ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய மனிதர் தான். ஸோ உறுதியா வந்து செங்கோட்டையன் வந்து இந்த தொகுதியில ஜெயிச்சிடார். திமுக கூட அவர் ஃபைட் கொடுப்பாங்களா நான் நினைக்கல. ஸோ இந்த தொகுதியில உறுதியா செங்கோட்டையன் ஜெயிச்சிடார். பவானி சாகர் தொகுதி. இந்த பவானி சாகர் வந்து நீலகிரி பார்லிமெண்ட்ல வரக்கூடிய தொகுதி. இங்கெல்லாம் திமுகவுக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் ஓட்டுலாம் ஒன்றும் கிடையாது. இங்க வந்து கொஞ்சம் அதிமுக அங்க இருக்க அந்த கொஞ்சம் மலைக்கிழக்கு மக்கள் கொஞ்சம் அதிமுக ஃபேவரபுளாக கொஞ்சம் இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் தாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 71ல் திமுக வெற்றி பெறாங்க. அதேபோல் அதிமுக வெற்றி வந்து அதிமுக கோட்டையாவே மாறுது. வி.கே. சின்னசாமி தொடர்ந்து ஜெயிக்கிறார். 96ல் அந்த அலையில திமுக ஜெயிக்கிறாங்க. அப்புறம் 2001ல் அதிமுக, 2006ல் திமுக ஜெயிக்கிறாங்க. 11, 16, 21ல் அதிமுக அணிதான் ஜெயிக்குது. 11ல் கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிக்கிறாங்க. 16, 21ல் அதிமுக ஜெயிக்கிறாங்க. ஸோ இப்போ 2011 பொசிஷன் எப்படின்னு பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட் வேட்பாளர் பி.எல். சுந்தரம் 50% ஓட்டு எடுக்கிறாரு. திமுக இப்ப லோகேஷ் வரி வந்து 38.8% எடுக்கிறாங்க. அடுத்து 2016ல் பார்த்தோன்னா அதிமுக வந்து 42% இருக்கிறாங்க. அப்போ திமுக வேட்பாளர் 35% இருக்காங்க. அந்த பி.எல். சுந்தரம் கம்யூனிஸ்டுக்கு கொஞ்சம் ஓட்டு இருக்கு, 28,000 ஓட்டு, 14% எடுத்துடுறாங்க. 2021ல் எப்படி ஆகுதுன்னு பார்த்தோம்னா அதிமுக வேட்பாளர் பண்ணாரி வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டு கிட்ட எடுக்கிறாங்க. 50% எடுத்துறாங்க. 2000ல் பி.எல். சுந்தரத்துக்கு வந்து 83,000 ஓட்டு தான் வருது. ஸோ அது வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை அவங்களால கம்ப்ளீட் பண்ணோம்னா அதிமுக அங்கே அந்த அளவுக்கு 21 ஸ்ட்ரக்சர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வாழ்ந்தாங்க. இப்போ பார்லிமெண்ட் பொசிஷன் இது இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ராசா வந்து இங்கே 47% ஓட்டு எடுத்துடுறாரு. அது எதிர்த்தாப்புல போட்டிட்ட இவர் அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், அதாவது நம்ம தனபால் உடைய மகன், அவர் வந்து 26% ஓட்டு எடுக்கிறார். பாஜக இந்த போட்டிட்டு முருகன் வந்து ஒரு 19% ஓட்டு எடுத்திருக்காங்க. அந்த 19% 19-25 ஆல்மோஸ்ட் திமுக விட கொஞ்சம் குறைவா தான் வருது. நாம் தமிழர் வந்து இங்க ஒரு 4.5% ஓட்டு இருக்கு. நாம் தமிழர் பெருசா ஓட்டு எஸ்டாப்ளிஷ் ஆகல. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திமுக ஒரு நல்ல கேண்டிடேட்டை போட்டா இங்க மேல வரலாம். அவங்க பட் கம்யூனிஸ்ட் கேண்டிடேட் போட்டோம், திமுக போட்டா ஒரு வாய்ப்பு இருக்கு. இங்க அவங்க அதை செய்வாங்களா அப்படின்னு தெரியல. அவங்ககிட்ட அந்த கேண்டிடேட் வசதி இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல. ஒரு டஃப் ஃபைட்டா தான் இருக்கும். கேண்டிடேட்டோட சாய்ஸ் கொஞ்சம் ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் நான் பார்க்கும்போது நான் அதிமுகவுக்கு ஒரு சின்ன எட்ஜ் நான் கொடுக்குறேன். ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 8 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரங்களை தெளிவா சொன்னீங்க. அந்த 8 சட்டமன்ற தொகுதிகள் வந்து ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, பெருந்துறை, பவானி, அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், பவானி சாகர். இதுல வந்து ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு இந்த 2 தொகுதிகளும் திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளா இருக்கு. மொடக்குறிச்சியும் திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளா இருக்கு. பெருந்துறை அதிமுக பக்கம் இருக்கிறது. அதே மாதிரி பவானியும் வந்து அதிமுக பக்கம் இருக்கிறது. அந்தியூர் திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியா இருக்கிறது. கோபிச்செட்டிப்பாளையம் வந்து அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியா இருக்கு. பவானி சாகர் வந்து திமுக வந்து வேட்பாளர் யார் இருக்கிறார்களோ அவரை பொறுத்துதான் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் அதிமுகவுக்கு வந்து ஒரு எட்ஜி கொடுத்திருக்கீங்க. ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு மாவட்டத்துல சந்திக்கலாம். நன்றி.